ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அல் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜேடிஓ கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ண விஷயம், சார் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அகைன் நிறையா கால் பண்ணுறீங்க, நிறையா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியுது, ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனால் தான் உங்களுக்காக அந்த பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த பேட்ச்சில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம், சர்ப்ரைஸாக என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸுமே சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், இந்த பேட்ச்க்கான ஃபுல் டீடைலுமே தெரியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு காம்படி எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் அப்ரோச்சுமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஜேடிஓக்கான ஃபுல் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஜூலை 13th நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அதோட கிளாஸஸ் ஸ்டார்டிங் 2 days உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸஸ், ஃபார்முலா கிளாஸஸ் இருக்கும். 13 and 14 வெனஸ்டேல இருந்தா உங்க சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான ஃபுல் ஷெட்யூலுமே ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, கம்மிங் மண்டே 13th நம்மளோட நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கிளாஸஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதில் பார்க்க போறோம். ஓகே, நார்மலா அந்த பேட்ச் நேம் என்ன அப்படின்னா ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் பேட்ச். ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் பேட்ச், ஜேடிஓ பேட்ச் தான் இது. இதுக்கான ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம். இதுல நார்மலா காம்படி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நார்மலா ஒரு ஆஸ்பிரன்ட் காம்படி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும், சிலபஸ் எடுப்போம். ரெண்டாவது மெட்டீரியல் கலெக்ஷன், மூணாவது படிப்போம், நாலாவது பிஓக்யூ சால்வ் பண்ணுவோம். அட் த ஃபைனல்ல 5th ஸ்டேஜ் டெஸ்ட் போட்டு பார்ப்போம், டெஸ்ட் அண்ட் அனலைசிஸ். டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன்ஸ் பண்ணுவோம். நார்மலா எந்த ஒரு காம்படி எக்ஸாம் எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த 6 ஸ்டேஜஸ் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், கடந்து வருவோம். கரெக்டா? இந்த 6 ஸ்டேஜுமே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் முதல்ல கொடுத்துட்டாங்க, அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன்னு கொடுத்துட்டாங்க. இது நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே நம்ம லேக் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் எழுத போகிறோம், டாபிக்ஸ்லாம் நோட் பண்ண போகிறோம், அதில் என்ன பண்ண போகிறோம், அதுல எவ்வளோ டாபிக் முடிச்சுக்கோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன, மெட்டீரியல் கலெக்ஷன். இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 வாஸ்ட் ஏரியா. இங்கே என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே ஜஸ்ட் யூடியூப் பார்ப்பீங்க, இல்லை சோசியல் மீடியா எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா மெட்டீரியல் வாங்கி ஃபர்ஸ்ட் டம்ப் பண்ணி வைப்போம். அப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் தேடி கலெக்ட் பண்ணி படிப்புமானா படிக்க முடியாது. ஏதாவது ஒரு சோர்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் எந்த ஒரு ஆஸ்பிரன்ஸுமே டைம் ரொம்ப டிலே ஆகும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆவாங்க, ஒரு டாப்பிக்கை 10 இடத்துல தேடுவீங்க. இந்த டைம் சேவிங் தான் நம்ம பேட்ச்ல கொடுப்போம். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க ஜேடிஓக்கு என்ன மெட்டீரியல் தேவை, ஜேடிஓக்கு என்ன டாபிக்லாம் கவர் ஆகுது, டாபிக் வைஸ் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ப்ரிசைஸான மெட்டீரியல்ஸ் அஸ் பர் பிஓக்யூ சால்வ் பண்ணபடி உங்களுக்கு ப்ரிசைஸான மெட்டீரியல்ஸ் தருவாங்க. இதான் மெயினானது. அடுத்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ்மே உங்களுக்கு யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஜியோ டெக்னிக்கல் கிளாஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளாஸ், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஒரு பேஸாக கொண்டு போய்கிட்டு இருக்கோமா, அந்த பேஸ் ஆர்டர்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டடி இருக்கும். ஃபுல்லாகவே மைண்ட் மேப் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். உங்க தியரியா கொடுத்து பக்கமாக படிக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சீட் கொடுப்பாங்க, அந்த ஒரு சீட்டை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு டாப்பிக்கை முடிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக ஒரு டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற விதமாக தான் உங்க ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகே, அடுத்து பிஓக்யூ. ஒரு நாளைக்கு மார்னிங் கிளாஸ் டைமிங் பார்த்தா உங்களுக்கு 5 to 7, 5 AM கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு 7 o'clock முடியும். இந்த கிளாஸ் டைமிங்ல முடியறதுல என்ன டாபிக் முடிக்கிறாங்களோ அதே செஷன்ல உங்களுக்கான பிஓக்யூ செஷனுமே இருக்கும். பிஓக்யூ என்ன பண்ணுவாங்க, அதே செஷன்ல உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. என்ன இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் செயின் சர்வே எடுக்கிறோம், செயின் சர்வேல இதுக்கு முன்னாடி ஜேடிஓல இந்த மாதிரி பிஓக்யூ இருக்காங்க. நார்மலா சிவில் இன்ஜினியரிங் எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்கு. இப்போ ஆர்ஆர்பி ஜேஇ இருக்கு, அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம் இருக்கு, நமக்கு டிஆர்பி இருக்கு, டிஎன்பிசி ஏ இருக்கு, எவ்வளோ எக்ஸாம் இருக்கு. நமக்கு டிஎன்பிசி ஜேடிஓல நமக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு ஃபார் த டாபிக், அந்த டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டின்ஸா நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு படிக்கிறோம், அதை பிஓக்யூவா சால்வ் பண்ணி பார்த்தா என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் படிக்கிறவே கரெக்ட் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அந்த செஷன் அதில் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ். மார்னிங் படிக்கிற போர்ஷன் பிஓக்யூ சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. அந்த டேல ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லேருந்து இருக்கும். நீங்கள் மார்னிங் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ரெகுலராக போகும். உங்களுக்கு ஒரு 5 யூனிட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும், அது பேட்டர்ன் உங்களுக்கு மாறும். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆர்டர் உங்களுக்கு ரெகுலராக போகும். ஓகே, அடுத்து ஃபைனல் ரிவிஷன்.
அந்த ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ட் கொடுப்பாங்களா, அந்த சார்ட்டை வச்சு என்ன பண்ணோம் ரிவைஸ் பண்ணி அந்த டேவை வந்து என் பண்ணுவீங்க. இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. இது நார்மலா காம்படி எக்ஸாம் படிக்கிறது. இதான் நம்ம பேட்ச்ல ஃபாலோ பண்ண ருட்டீன் கூட. ஓகே, நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கோம். சிலபஸ் நீங்க கவலைப்படவே தேவையில்ல. டாபிக் வைஸா அவங்க தெளிவா பிரிச்சே கொடுத்துருவாங்க. உங்க கையில வந்தோடனையும் ஃபர்ஸ்ட் மேனுவலா டாபிக் வைஸா அவங்க ஷெடியூல் கொடுத்துருவாங்க. ஷெடியூல் கொடுத்துட்டு அதுக்கு மெட்டீரியல் உங்க என்ன டாபிக்கான மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு உங்க கிளாஸ் எடுத்து அதுக்காக உங்க ஷேர் பண்ணிடுவாங்க. பிஒய்க்கு ஷீட்டும் ஷேர் ஜோஸ் பிஒய்க்கு ஷீட் அதுவும் ஷேர் பண்ணிடுவாங்க. அடுத்து டெஸ்ட் அது ஒரு ஃபைனல் ரிவிஷன் சார்ட். இது எல்லாமே ஒரு நாள் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த டேவே எஃபெக்டிவா என் பண்ணுவீங்க. ஓகே, இதான் நம்ம நார்மலா ஃபாலோ பண்றது. பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஜூலை 15 வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. எஃபெக்டிவா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 13. அந்த ஜூலை 13 and 14 2 days வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா செஷன் இருக்கும். பேசிக்கா ஃபார்முலாஸ் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற ஃபார்முலா செஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் 15th வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து பேட்ச் நேம் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான நீங்க வந்து சார் ஜேடிஓ மாஸ்டர் மைண்ட் ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஃபுல் டீடைலுமே ஷேர் பண்ணுவாங்க. என்ன டெக்ஸ்ட் பண்ணோம், ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இது என்னெல்லாம் டெஸ்ட் கவர் ஆகும் அப்படின்னா டாபிக் கிளாஸஸ் மொத்தம் வந்து 90+ கிளாஸஸ் இன்க்ளூடிங் ஃபைனல் ரிவிஷன் சொல்லியிருக்கேன். ஆக டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட். நார்மலா டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். வீக்லி 6 நாள் நீங்க முடிச்சதுக்கப்புறம் 6 நாள் என்ன படிச்சீங்களோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணி வீக்லி டெஸ்ட் எவ்ரி சண்டே ஈவினிங் 6 o'clock இருக்கும். இப்போ வெற்றியாளன் பேட்ச்க்கு ஏன் இல்லை அப்படின்னா மோர்லெஸ் அவங்க 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால ஓவரால் முடிச்சு ஃபைனல் டெஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி மற்றபடி ஸ்டார்டிங்கும் ரெகுலராக உங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்து பிஒய்க்கு ஷீட் ஒரு டாபிக் முடியும் போது அதோட பிஒய்க்கு ஷீட்ஸ் தருவாங்க. அடுத்து ஃபார்முலா ஷீட் அஸ் யூஷுவல் நீங்க வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்டர்ல உங்களுக்கு பிடிஎஃபாவே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஃபைனலா வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெய்லி ஜிஎஸ் டெஸ்ட். உங்களுக்கு டெய்லியுமே 1 hour ஜிஎஸ்மே கவர் பண்ணுவாங்க. ஜிஎஸ்க்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிடிஎஃப் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெட்டீரியல்ல எவ்வளோ பேஜஸ் படிக்கணும், அந்த மெட்டீரியலுமே ஐயா தங்கமுத்து சாரோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, அது வந்து எவ்வளோ பேஜஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. படிச்சதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் 7 o'clock 8 o'clock 7 PM to 8 PM வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கான டெஸ்ட் போர்ஷன்ஸாக இருக்கும். அந்த டெஸ்ட் போர்ஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சார் நான் வந்து படிக்கவே இல்லை, டெஸ்ட் ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க. கதை தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஜிஎஸ் அப்படிங்கிறது கதையை ரீட் பண்ண போறீங்க. டெஸ்ட் போட்டு பார்க்க போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 கொஸ்டின், அது 10 நாள் ஆச்சுன்னா 300 கொஸ்டின். அதே வந்து 3 மாசம் ஆகி போச்சுன்னா அது சின்ன விஷயமா தான். ஆனால் அதுல இருந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அடிஷனல் பாயிண்ட்ஸ் அடிஷனலாக ஆகும். ஒரு நாளைக்கு ஆல்ரெடி ஒரு 50 பாயிண்டா நீங்க தெரிஞ்ச பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதனால ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க, அதுக்கான டிஸ்கஷன்ஸுமே அந்த செஷன்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது ரெகுலரா ருட்டீனா நடக்கிற விஷயம். ஓகே, இதோட ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல சார் ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் பேட்ச் அப்படின்னு டீடைல் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஃபுல் டீடைலுமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இதுல 50% ஆஃபர் போகுது. இந்த 50% ஆஃபர் யாருக்கு அப்படின்னா நீங்க டிசபிலிட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க தாராளமா உங்களோட ப்ரூஃப்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க 50% எவ்வளவு ஃபீஸோ அந்த ஃபீஸ் அமௌண்ட்ல 50% தான். அது வந்து நம்ம சார் சொன்னதுனால அது ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல மெயின் பிரான்ச்ல அது மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது ஃபுல்லாவே இருக்கும். ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் ரொம்ப படிக்க கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா இதை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது நார்மலா உங்க ஜேடிஓக்குன்னு பார்த்தா 10 யூனிட்ஸ் இருக்குப்பா. நம்ம ஏஐக்கும் ஜேடிஓக்கும் சின்ன பேட்டர்ன்ஸ் டிஃபரன்ஸ் மாறும். ஜேடிஓக்கும் பார்த்தா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதுல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ், 8 கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இது 15 கிளாஸஸ். இது வந்து மொத்தம் 7 கிளாஸஸ் 15 கொஸ்டின்ஸ். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் 25 கொஸ்டின்ஸ். இது வாஸ்ட் 8 கிளாஸஸ் பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்ல எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா சார் ஜேடிஓக்கு சாயிலாம் கிடையாதுன்னு நினைப்பாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் தான் சாயிலே உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. ரோட்வே, சாயில், அதுக்கப்புறம் என்னது ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் என்னது ரயில்வே, ஹார்பர் எல்லாமே இதில் என்ன பண்ணிட்டாங்க டிரான்ஸ்போர்டேஷன்ல ஆட் பண்ணிட்டாங்க. 25 கொஸ்டின்ஸ். இது 9 கிளாஸஸ் பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹைட்ராலிக்ஸ்ல 15 கிளாஸஸ், அது 15 கொஸ்டின்ஸ், 7 கிளாஸஸ் பிளான் பண்ணிருக்காங்க. சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங் அதுவும் 20 கொஸ்டின்ஸ், 8 கிளாஸஸ். என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுமே 20 கிளாஸஸ், 20 கொஸ்டின்ஸ், 8 கிளாஸஸ். எஸ்டிமேஷன் காஸ்டிங் 7 கிளாஸஸ், 20 கொஸ்டின்ஸ். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எல்லாருமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸை கிஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல அவங்க என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்சிசி அண்ட் ஸ்டீல். நம்ம பார்த்தோம்ல ஏஐல வந்து யூனிட் 7ல பார்த்தோமா, அந்த யூனிட் 7ல உள்ள போர்ஷன்ஸ் தான் இங்க வந்து யூனிட் 9ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
20 கொஸ்டின்ஸ், இது 8 கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைனலா இதுல நியூவா இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் அப்ளிகேஷன். கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் அப்படின்னா கேட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல ஷார்ட் கட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதுல இருந்து ஓவராலா வந்து 20 கொஸ்டின்ஸ் 7 கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதான் ஓவரால் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது அப்படின்னா 75 செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்பா. ஃபைனல் செஷன் சேர்க்காம 75 செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு 15 கிளாஸ் ஆட் பண்ணி மொத்தம் 90 கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த 90 கிளாஸ் படிச்சா ஜேடிஓக்கு போதுமான தாராளமா போதுமானது. இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாரும் கேட்கிற கொஸ்டின் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால படிக்க முடியுமா, நான் வேலைக்கு போய்கிட்டு என்னால படிக்க முடியுமா, படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு டிசைட் பண்ணது நீங்க தான். உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், என்ன விட உங்களோட சுச்சுவேஷன் பெஸ்டா எனக்கு தெரியும். இப்போ மணி மைண்ட் இதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோப் நீங்க எடுத்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா அந்த டெசிஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கீங்களா. நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம், என்னோடது அடிஷனல் ஆப்ஷன்ஸா வைக்கக்கூடாது. ஆப்ஷன்ஸா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைக்கிங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்க வரவே வேண்டாம். நீங்க வந்து தாராளமா என்ன பண்ணலாம், வரவே தேவையில்ல. நீங்க வந்து அடுத்த ஆப்ஷன் என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் கூட படிக்கிறோமோ அந்த அளவுக்கான சக்சஸ் நமக்கு ஈஸியா ரீச் ஆகும். நம்ம இல்ல நான் வந்து அப்புறமா தான் நான் வந்து இது ஒன் ஆஃப் த ஆப்ஷனா வச்சிருக்கேன், இது நாட்ட ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் பேச்சுக்கே இல்லை, இதான் ஒன் அண்ட் ஒன் சாய்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கான்ஃபிடண்டா வாங்க, கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இல்ல நான் வந்து இல்ல சார் இது ஒரு ஆப்ஷன், இது இல்ல இந்த அட்டம் கொடுக்கணும், இல்லைன்னா நான் அடுத்து என்ன பண்ணணும், வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா இப்போ நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வராதிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த அடிஷனல் ஆப்ஷன் இல்லாம இது மட்டும்தான் என்னோட லைஃப் அப்படின்னு ஃபுல் டைமா இறங்குனீங்க, ஃபுல் டைம்ங்கிறத விட ஃபுல் மைண்டா நீங்க இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஈவன் ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் உங்களால் மினிமம் படிக்க முடியும். காலையில ஒரு 2 ஹவர்ஸ், இல்லாட்டி காலையில ஒரு 3 ஹவர்ஸ், 4 o'clock எந்திரிங்க, ஒரு 7 o'clock 8 o'clock வரைக்கும் படிங்க. எல்லாருக்கும் ஒர்க்கிங் டைம் 9 o'clock தானே. அது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது டேல எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஆஃப்டர்நூன்ல ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இந்த டைம் அதை மைண்ட்ல தெளிவா வச்சுட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து யாரையும் சஃபர் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஈஸியா ஃப்ரீ மைண்டடா படிக்கணும். அந்த டேவை இனிஷியேட் பண்ணும் போது ரொம்ப எஃபெக்டிவா பீஸ்ஃபுல்லான டேவா கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் கிளாஸ் டைமிங்கே மார்னிங் 5 to 7 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 to 7ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர் கெரியருக்காக நம்ம இந்த நாள் என்ன பண்ணிட்டோம், சாட்டிஸ்ஃபைடாக ஒரு டாபிக் முடிச்சிட்டோம், நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கான்ஃபிடன்டோட ஸ்டாப் பண்றதுக்கான நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்னிங் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அதுக்கடுத்து எல்லாருமே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் மென்ஷன் பண்ணுங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாருங்க, அதுக்கடுத்து சிலபஸ் என்னென்னு சொல்லிட்டு 1 to 3 ஆர்டர் பேராவா கொடுத்துருப்பாங்க. பேரானா எந்த டாபிக் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ 1 to 3 ஆர்டர்ல எழுதும் போது இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோமா, இந்த பேஜுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், பிரிண்ட் போட்டு தயவு செய்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ டாபிக் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டு தி ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு டாபிக்கா இருக்கா, மாடுலர் ரேஷியோ, காம்போசிட் செக்ஷன், அது எலாஸ்டிக் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செஷனா இருக்கா. இந்த ஒவ்வொரு செஷனுமே தனித்தனியா முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. ஒரு டெக்னிக் முடிக்கிட்டுமா டிக் பண்ணோம், அப்படி டிக் பண்ணிட்டே வரும்போது எந்த டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம், எது முடிக்கல அப்படிங்கிற நம்மளை அனலைசிஸ் பண்ணி அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வேற எதுவுமே புதுசா யாரோ பண்ணக்கூடாத விஷயத்தையோ யாரோ பண்ணாத விஷயத்த நம்ம புதுசா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போறது இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸா உங்களுக்கு எக்ஸாக்டா கொடுத்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் முதல்ல கொடுத்துட்டாங்க, அது இருக்கிறத நம்ம படிக்க போறோம் அவ்வளவுதான். அதனால பெரிய விஷயமா நினைச்சீங்க அப்படின்னா பெரிய விஷயம். அதனால எப்பயுமே பெரிய லோடா மண்டைக்கு ஏத்தாதீங்க. ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்க தெளிவா பிக்ஸ் பண்ணி பண்ணீங்க, கண்டிப்பா கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த சிலபஸ் ஆர்டர்ல இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக், எவ்வளவு கொஸ்டின்ஸ், என்னென்ன டாபிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணல, நீங்க செல்ஃபா வீட்டில் வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்ல, அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி இதை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டீடைல் தெரியும். ஓகே, 10 யூனிட்டுக்குமே அந்த மாதிரி இருக்குப்பா, 10 யூனிட்ஸ்க்குமே அந்த மாதிரி டாபிக் வைஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் இதை வச்சு பிரிண்ட் போட்டு எடுத்துப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நோட்ல சிலபஸும் தனி நோட் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் நோட்டை, அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் உங்க கைப்பட எழுதுங்க. எழுதினா மட்டும்தான் அந்த 10 யூனிட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ்ல 10 யூனிட் எழுதுங்க, எவ்வளவு மார்க்னு எழுதுங்க. அடுத்து உள்ள போயிட்டு ஒவ்வொரு யூனிட்டா அதுலேயும் டாபிக்ஸ் எழுதுங்க. சார் இதெல்லாம் தேவையில்ல, டைம் வேஸ்ட் ஆகும் சார், அதில் ஒரு டாபிக் படிச்சு அந்த இதில் நீங்க ஒரு டாபிக் படிச்சு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க அந்த டாபிக்கை கைப்பட எழுதினா மட்டும்தான். அப்போ மொபைல் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. மொபைல் பார்த்து எழுதினா ஓகே, இல்லை பிரிண்ட் எடுத்தோ ஏதோ எழுதுனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல நீங்க கைப்பட எழுதும் போது தனியா உங்க மைண்ட்ல இந்த டாபிக்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆனா மட்டும்தான் நம்ம ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குல்ல அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும்.
அதுக்காக கைப்பட எழுதுங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலும் சிலபஸ் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாயிண்டா போட்டு ஃபர்ஸ்ட் உங்க கைப்பட எழுதுங்க. எழுதினா மட்டும்தான் அது சிலபஸ்ல இருக்கு இல்ல அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, அதனாலதான் கொடுத்துருக்கோம். இதை நோட்ல காப்பி பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்கப்பா. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து என்னென்ன கிளாஸஸ் எந்த ஷெடியூல் ஆர்டர்ல போகும் அப்படிங்கிறத டே 1ல இருந்து, அதை வெட்னஸ்டே உங்களுக்கு மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மண்டே டியூஸ்டே 2 days வந்து ஃபார்முலா செஷன், ஒரு பேசிக் செஷன் மாதிரி இருக்கும். வெட்னஸ்டேல இருந்தா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். எந்த ஆர்டர்ல கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிற ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் ஷெடியூல் வேணும் அப்படின்னா நம்மளோட 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் ஷெடியூலுமே உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ்ல முடிச்சதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஃபைனல் ரிவிஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 நாள், ஒரு நாள் சப்ஜெக்டை ஃபுல்லா மைண்ட் மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. மறுநாள் ஃபுல்லா பிஓக்கு சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் லாஸ்ட் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஃபுல் செஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஏன் சார் நான் வந்து மாஸ்டர் மைண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நான் நார்மலா படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் மாஸ்டர் மைண்ட் பேட்ச்ல நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் சொன்னா, லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டட் செஷன், 24 செஷன் நம்ம ரெக்கார்ட் செஷன் வந்து இருக்கும். அதாவது நம்ம காலையில் லைவ் சும்மா முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது ஓல்டு டேட்டா அது எதுவுமே கிடையாது. நீங்க காலையில் நீங்க என்ன பாக்குறீங்க, காலையில என்ன கிளாஸ்ல அட்டன் பண்றீங்களோ அந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோவா என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட ஆப்ல என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எப்போ பார்க்கலாம் சார், ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, ஒரு நாள் 2 நாள்ல கட் ஆயிருமா, அடுத்து கண்டினியூஸா பார்க்கலாமா, ஈஸியா நல்லா அக்சஸ் பண்ண முடியுமா? தாராளமா ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். 24/7 நீங்க எப்பனாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பேட்ச்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இதுல வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் டாபிக் என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. டாபிக் வைஸ் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஃபார்முலா ஷீட் 100+ இல்ல, இப்போ உங்களுக்கு 150+ ஆர் 200+ ஃபார்முலா ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 200+ ஃபார்முலா ஷீட் உங்க குரூப்ல PDF ஆவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அது மொத்தமா பல்கா கொடுத்து உங்களுக்கு வேஸ்ட். எப்பப்போ ஒரு நாள் டெய்லி ஃபார்முலா டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸா ஸ்பார்க் டெஸ்டஸ் வந்து இருக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு முடிச்ச டாபிக்ஸ்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 கொஸ்டின் கொடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ண முடியுது, அப்ப ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கா இல்லையா செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்பார்க் டெஸ்டஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி ஃபார்முலா டெஸ்ட் இருக்கும், டெய்லி டெஸ்ட் டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இது ரொம்ப எல்லாருமே லேக் ஆகிற விஷயம் இங்கே தான். இது நம்ம ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த போர்ஷன் தான் மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. அடுத்து டெய்லி மேக்ஸ் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கோம். அடுத்து டெய்லி ஜிஎஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும் சொன்னா 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க தாராளமா கால் பண்ணலாம். கால் பண்ணீங்க அப்படின்னா ஜோஸ் மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான் சார்ட் அப்படின்னு சொல்லுங்க, பேட்ச்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலுமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு ஃபுல்லா வந்து எந்தெந்த டைம் என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு 1 டேக்கான ஃபுல் ஷெட்யூலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நான் வந்து JDO அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற முள் மோட்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பர் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா ஏதாவது டவுட் இருந்தாலும் சார் காம்படி எக்ஸாம்ல ஷார்ட் டைம்ல படிக்கலாமா அப்படின்னா தாராளமா படிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க டெடிகேட்டடா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ ஸோ மச்.